ஆரோக்கியமான வாழ்விற்கு உடற்பயிற்சி முக்கியமானதா சொல்லப்படுது. அதே சமயம் அதீத உடற்பயிற்சி காரணமாகவும் செயற்கை பொருட்களினுடைய பயன்பாடு காரணமாகவும் நாளுக்கு நாள் உயிரிழப்பானது அதிகரித்து கொண்டே வருது. இந்த நிலையில உடற்பயிற்சி நிலையங்கள்ல நடக்கக்கூடிய அதிகப்படியான விபரீதங்கள் பத்தி விரிவா பார்க்கலாம். கட்டுமஸ்தான உடலுக்கு ஆசைப்பட்டு அதிவேகத்தில் பலன்கள் கிடைக்க வேண்டும் என நினைத்து பலர் தவறான பாதையை முறையற்ற வழிகாட்டுதல்களோடு தொடர்கின்றனர். அண்மையில் அளவுக்கு அதிகமான ஸ்டெராய்டு எடுத்துக்கொண்டதன் அடிப்படையில் ஒருவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். ஸ்டெராய்டுகளின் பயன்பாடுகள் ஆபத்தானதா என்பது பற்றி விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர். அது அவ்வளோ நல்லதே கிடையாது, யாருக்குமே ஸ்டெராய்டு நல்லது கிடையாது. அதை வச்சு புஷ் பண்ணி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி போனோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேம்லலாம் அதை செக் பண்ணுறாங்க. அதை பண்ணுறாங்கன்னா யூஆர் டிஸ்குவாலிஃபைட் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட். அதே நேரம் மருத்துவர்களின் வழிகாட்டுதலோடு ஸ்டெராய்டுகளை எடுக்கலாம் என்று உடற்பயிற்சி ஆலோசகர்கள் கூறுகின்றனர். அது எடுக்கிற மெத்தட்னு இருக்கு, அது எடுக்கிற அதுக்குன்னு ஒரு நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா தான் அந்த கட்டத்துக்கே போவாங்க. நீங்கள் எடுத்தோடனே நீங்களா எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் தான் கண்டிப்பாக வரும், 100% வரும். ஸ்டெராய்டுடைய பயன்பாடுகள் ஒரு புறம் இருந்தாலும் வே புரோட்டீன் உட்கொள்வது அப்படிங்கிறதும் ஒரு புறம் அதிகரித்து தான் காணப்படுது. இந்த சமயத்துல இதனுடைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் நியூட்ரிஷனிஸ்ட் தாரணி கிருஷ்ணன். டெஃபினட்டாக குட் ஃபார் ஹெல்த், பட் கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்கூப்லேயே 28 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கூப்பே ஒரு நாளைக்கு எடுக்கிறது அவங்க எக்ஸசைஸை பொறுத்து இருக்குது. எவ்வளோ மற்ற உணவில் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க அதை பொறுத்து இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணி ஒரு டெஃபினட்டாக ஒரு டயட்டிஷியன் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதற்கேற்ப அதீத உடற்பயிற்சி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்வதும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்றனர் உடற்பயிற்சி ஆலோசகர்கள். அந்த 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் எல்லாம் ட்ரைனிங் முடிச்சிடணும். மினிமம் 1 ஹவர் அப்படி போயிடணும். அந்த 1 ஹவர் தான் நமக்கு ஒரு இது. இதே நம்ம இப்போ ஒரு காம்படிஷன் பண்ணுறாங்க, அவங்க பண்ணலாம். 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் பிரேக் விட்டு பண்ணணும். ஆண்களுக்கு நிகராக பெண்களின் உடற்பயிற்சி ஈடுபாடும் அதிகரித்து வருகிறது. அவர்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து உடற்பயிற்சிகளையும் செய்யலாமா? எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யலாம்? என்னென்ன உணவுகளை உட்கொள்ளலாம் என்று எடுத்துரைக்கிறார் உடற்பயிற்சி ஆலோசகர். பிகினர்ஸ்க்கு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன்ஸ்க்கு தான் அதே மாதிரி தான் கொடுப்போம். நம்ம ஹெவியாக கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக நம்ம போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒர்க் அவுட், பட் அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு 1 month to 2 months அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் அவங்களோட ஒர்க் அவுட்டோட இதை பார்த்து தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் நமக்கு போக முடியும். ஜென்ஸை பொறுத்தவரைக்கும் 2 எக், ஹோல் எக் கம்பல்சரி சாப்பிடணும். ஜென்ஸை பொறுத்தவரைக்கும். லேடிஸை பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி ஒரு எக், ஃபுல் எக் ஆமாம் சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி மொத்தமாக ஒரு 10 முட்டை சாப்பிட்றோம்னா 10 முட்டை மொத்தமாக சாப்பிடக்கூடாது. அதில் தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அந்த 2 முட்டை சாப்பிட்டோமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி மத்தியானத்துக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. கரெக்டாக அந்த ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. ஒவ்வொரு மனித உடலுமே ஒவ்வொரு விதமான இயல்பை கொண்டிருக்கும். அந்த வகையில உடற்பயிற்சி நிலையங்களுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே உடற்பயிற்சி செய்தாலும் சரி, டயட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த வகையில எந்த ஒரு டயட் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு நியூட்ரிஷனுடைய ப்ராப்பரான கைடன்ஸோட எடுக்கணும். இதே போல இந்த ஏன் பகுதியில பல பயனுள்ள தகவல்களை பார்ப்போம். வசந்த் செய்திகளுக்காக மஞ்சுளா கோவிந்தன்.